Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. உங்கள் பாசத்துக்குரிய பாரதி ராஜா என்பது வெறும் குரல் அல்ல, உலகத் தமிழ் இதயங்களில் ஊடுருவிய பாசக் கல்வெட்டு. ஸ்டூடியோவுக்குள் இருந்த தமிழ் சினிமாவை கிராமத்திற்கு அழைத்து சென்று இயற்கையின் பேரழகை ரசிக்க வைத்த கிராமத்து ஆண் தேவதை. அப்படிப்பட்ட இயக்குனரின் பாசத்திற்குரிய மகன் மனோஜ் பாரதி ராஜாவின் திடீர் மறைவு திரை உலகத்தையே அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. தந்தை பாரதி ராஜாவுக்கும் மகன் மனோஜுக்குமான உறவு எப்படிப்பட்டது? 48 வயதிலேயே அவருக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட என்ன காரணம்? அவரது மரண பின்னணி என்ன என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. சிறு வயதில் இருந்தே அப்பா பாரதி ராஜாவின் திரையுலக அசுர வளர்ச்சியை பார்த்து பிரமித்து வளர்ந்தவர்தான் மனோஜ் பாரதி ராஜா. தனது அப்பா திரைத்துறையில் எவ்வளவு தடைகளை தாண்டி இமயத்தில் ஏறி அமர்ந்தார் என்பதையெல்லாம் கேட்டும் பார்த்தும் வளர்ந்தவர்தான் மனோஜ். திரைத்துறையில் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த அப்பா பாரதி ராஜாவின் அன்புக்காக இயங்கிய காலங்களும் உண்டு. காரணம், ஒரு வருடத்தில் 3 படங்கள் என்பதால் மிகவும் பிஸியான சூழலில் இருந்தார் பாரதி ராஜா. இதனால் வருடத்திற்கு 1 மாதம் என தனது மனைவி பிள்ளைகளோடு நேரத்தை செலவிட்டு அன்பையும் பாசத்தையும் பரிமாறினார் பாரதி ராஜா. அப்பாவுடன் பயணிக்கும் அந்த நேரம்தான் மனோஜிற்கு மகிழ்ச்சியான நாட்கள். வெளி மாநிலம், வெளிநாடுகளுக்கு சுற்றுலா அழைத்துச் செல்வார். அம்மாவுக்கு புடவை, நகை வாங்கிக் கொடுப்பது, மனோஜிற்கு பிடித்ததையெல்லாம் வாங்கிக் கொடுப்பது, டின்னருக்கு அழைத்துச் செல்வது என அப்பாவின் மொத்த அன்பையும் அந்த 1 மாதத்திற்குள் அனுபவித்து விடுவார் மனோஜ். அப்பாவை போலவே இயக்குனர் ஆக வேண்டும் என்பதுதான் மனோஜின் கனவு. ஆனால் அப்பா பாரதி ராஜாவுக்கு மகன் மனோஜை நடிகனாக்க வேண்டும் என்பது ஆசை. நான் நடிக்கணும்னு தாண்டா சினிமாவுக்கு வந்தேன், ஆனா என்னால் ஆக முடியல, என் நிழல திரையில பார்க்கணும்டா, கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருடா என உருக்கமான குரலில் சொல்லி இருக்கிறார் பாரதி ராஜா. அவரது விருப்பத்திற்காக மனோஜ் நடித்ததுதான் தாஜ்மஹால் படம். எதிர்பார்த்த அளவுக்கு படம் ஹிட் அடிக்கவில்லை என்றாலும் பாடல்கள் இன்றளவும் ஹிட் தான். இப்போதும் தாஜ்மஹால் பட பாடல்கள் சமூக வலைத்தளங்களில் உலாவிக் கொண்டுதான் இருக்கின்றன. நாம தாஜ்மஹால் படத்தை ரீரிலீஸ் பண்ணலாமா? பாட்டெல்லாம் அவ்வளோ பெரிய ஹிட்டுடா, எல்லாமே 90s கிட்ஸோட ஃபேவரட்டா என பாரதி ராஜா கூறியது மனோஜை மகிழ்ச்சியடைய வைத்தது. ஆனால் தாஜ்மஹால் படத்திற்கு பிறகு பல படங்களில் நடித்தாலும் பாரதி ராஜாவும் தமிழ் ரசிகர்களும் எதிர்பார்த்த அளவுக்கு மனோஜின் படங்கள் ஹிட் அடிக்கவில்லை. இந்த சோகம் அவரை சாத்தானாக மாறி பின்தொடர ஆரம்பித்தது. அதே நேரத்தில் சிறு வயதில் அப்பா பாரதி ராஜாவை மிஸ் செய்த மனோஜ் பிற்காலத்தில் குழந்தையை போல பார்த்து கொள்ள ஆரம்பித்தார். வருடத்திற்கு 3 படங்கள் இயக்கிக் கொண்டிருந்தார்னா எவ்வளவு பிஸியா இருந்திருப்பார்னு யோசிச்சு பாருங்க. இப்போ எங்களுக்காக முழுமையாக நேரத்தை ஒதுக்குறாரு. அவர் குழந்தை மாதிரியும் நான் அப்பா மாதிரியும் இருந்து பார்த்துக்கிறேன். சின்ன வயசுல மிஸ் பண்ணினதையெல்லாம் இப்போ பிடிச்சிட்டேன். இது எனக்கு பொன்னான வாய்ப்பு என மெய்சிலிர்த்து கூறும் அளவுக்கு பாரதி ராஜாவை அரவணைத்து கவனித்துக் கொள்ள ஆரம்பித்தார் மனோஜ். ஆர்த்திகா, மதிவதனி என மனோஜிற்கு 2 பெண் பிள்ளைகள். மதிவதனி படிக்கும் பள்ளியில் குறும்பட போட்டி நடந்துள்ளது. அதற்கான ஸ்கிரிப்டை மகள் மதிவதனியே எழுதியுள்ளார். அந்த குறும்படத்தை மதிவதனி எப்படி இயக்குகிறார் என பார்ப்பதற்காக பாரதி ராஜாவும் ஸ்பாட்டுக்கு செல்ல அவரையும் அந்த குறும்படத்தில் நடிக்க வைத்துள்ளார் மனோஜின் மகள் மதிவதனி. இங்க பாருங்க தாத்தா, அங்க பாருங்க தாத்தா, இப்படி ஆக்ஷன் பண்ணுங்க தாத்தா என மகள் தனது அப்பாவை இயக்குவதை பார்த்து அப்படி ஒரு எல்லையில்லா மகிழ்ச்சியை அடைந்திருக்கிறார் மனோஜ். விரைவில் தனது மகளும் டைரக்ஷனுக்கு வந்து விடுவார் என பூரிப்போடு கூறியிருக்கிறார் மனோஜ். எப்போது உடைந்து போனாலும் மனோஜை தேற்றிக் கொண்டிருப்பவர் மனோஜின் மனைவி நந்தனா. 8 வருடங்கள் மனோஜ் சினிமாவில் இல்லை. இதனால் ரொம்பவே உடைந்து போயிருக்கிறார் மனோஜ். இது போன்ற சூழல்களில் நல்லதே நடக்கும் என மனைவி நந்தனா பாசிட்டிவ் எண்ணங்களை விதைத்து ஆற்றி தேற்றியுள்ளார்.
நந்தனாவை காதல் திருமணம் செய்து கொள்ளும் விஷயத்தை அப்பாவிடம் சொல்ல, தனது மகன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதால் எந்த சாதி எந்த மதம் என எதுவுமே கேட்காமல் சந்தோஷத்தோடு சம்மதித்துள்ளார் பாரதி ராஜா. இப்படிப்பட்ட அப்பாவுக்கு எத்தனை தடவை வேண்டுமானாலும் மகனா பிறக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. தவம் இருந்து பெத்தெடுத்த ராசா மகாராசாங்கிற மாதிரி தவம் இருந்து எனக்கு அப்பாவா கிடைச்ச ராசா என் பாரதி ராசா என்று அப்பாவுடன் கடைசி காலகட்டங்களில் மிகுந்த அன்போடு பாசத்தோடு இருந்திருக்கிறார் மனோஜ். பாரதி ராஜாவுக்கு மகனாக பிறந்தது அதிர்ஷ்டம்தான். ஆனால் பாரதி ராஜாவின் மகன் என்பதால் எதுவும் ஈஸியாக கிடைத்துவிடும் என்கிற பொது கருத்து பொய்த்து போனது. நான் உனக்கு சேர்த்து வச்சிருக்கேன், நாளைக்கு உனக்கு மனைவி குழந்தைகள் வந்துடுவாங்க, நீ என்ன பண்ணினங்கிறது முக்கியம் என மனோஜிடம் பாரதி ராஜா அடிக்கடி கூறுவார். அப்பாவை போலவே சினிமா வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என துடியாய் துடித்தது மனோஜின் இதயம். இதனால் தொடர்ந்து போராடிக்கொண்டே இருந்தார். ஆனால் தொடர் தோல்விகள் அவரை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியது. திருப்பாச்சி அருவாள தீட்டிக்கிட்டு வாடா வாடா, சிங்கம் பெத்த பிள்ளைன்னு தெரிய வைப்போம் வாடா வாடா என்று ஹீரோ என்ட்ரிக்காகத்தான் அப்படி ஒரு பாடலை மகன் மனோஜுக்கு வைத்தார் பாரதி ராஜா. ஆனால் இயக்குனர் இமயத்தின் மகன் இப்படி வரவேண்டும் அப்படி வரவேண்டும் என திரை உலகமும் சமூகமும் கொடுத்த அதீத அழுத்தம், எல்லை மீறிய எதிர்பார்ப்புகள்தான் மனோஜின் இதயத்திற்கு பெரும் சுமையாய் மாறியது. விரக்தியின் எல்லைக்கே அவரை தள்ளியது. தூக்கம் தொலைந்தவராய் மாற்றியது. சினிமாவையே சுவாசித்துக் கொண்டிருக்கிற இயக்குனர் பாரதி ராஜாவின் மகனை சினிமாவையே வெறுக்கும் அளவுக்கு கொண்டு போனது. இதனால் விபரீத முடிவையும் எடுக்க வைக்க முயற்சித்தது. மனைவி, மகள்கள், அப்பா, நண்பர்கள் கொடுத்த ஊக்கமும் தன்னம்பிக்கையும் தான் அவரை மீட்டு உயிர்ப்போடு வைத்திருந்தது. ஆனால் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அதீத அழுத்தம், சுமை, வேதனை, விரக்தி எல்லாமே அவரது இதயத்தை பாதித்து விட்டது. அதுதான் இப்போது அவரது உயிரையும் குடிக்க காரணமாக அமைந்துவிட்டது என வேதனையோடு வெளிப்படுத்துகிறார்கள் அவருடன் நெருங்கி பழகியவர்கள். நீங்க ஆசைப்பட்டது போலவே எத்தனை ஜென்மம் வேண்டுமானாலும் பாரதி ராஜாவுக்கே மகனாய் பிறந்து கொள்ளுங்கள். ஆனால் அப்போதாவது இச்சமூகம் ஆசைப்பட்டதற்காக இல்லாமல் நீங்கள் ஆசைப்பட்டபடி வாழுங்கள் ப்ளீஸ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.